أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இதுவரை வரதட்சணை சமூகத்திலே பெருகி கிடந்து நபிவழிக்கு மாற்றமாக திருமணங்கள் முடிக்கப்படுவதற்கு காரணமாக பெற்றோர்கள் தான் என்ற ஒரு கருத்தும் பிள்ளைகள் தான் என்ற ஒரு கருத்தும், இளைஞர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் நிறைய விவாதிச்சு பார்த்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இது விஷயங்களை நம்ம பார்க்கும் போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு திருமணம் என்பது நபி வழி அடிப்படையிலே திருமணம் முடிக்கப்பட வேண்டும். அது பிள்ளைகளுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா குழந்தைகளும் தூய இஸ்லாத்தில் பிறக்குகிறது, ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் தான் தவறான வழியிலே அவர்களை வளர்க்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கும்போது, இளைஞர்களுக்கும் அவர்கள் வழிகட்டு போறதுக்கு பெற்றோரும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இளைஞர்களை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. இளைஞனாக இருக்கக்கூடியவன் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சுயமாக முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்வார்களே ஆனால் அதிலே நீங்கள் கட்டுப்படக்கூடாது. மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை அவர்கள் செய்வார்களே ஆனால், அல்லது உனக்கு அறிவில்லாத விஷயங்களை நிர்பந்திப்பார்களே ஆனால் அதுல நீங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்று இளைஞனை நோக்கியும் இஸ்லாம் பேசுகிறது. அப்ப நல்ல இளைஞர்களாக இருப்பவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் வரதட்சணை தமிழகம் முழுவதும் சும்மா அங்கிங்கனாதபடி எங்கும் விசாலமாக இருந்தது. வரதட்சணையால ஏராளமான தற்கொலைகள் நடந்திருக்கிறது. தமிழகத்தில் நிறைய பெண்கள் ஓடி இருக்கிறார்கள், வீட்டை விட்டு விட்டு ஓடி இருக்கிறார்கள். வேற வேற மதத்தவர்களோடு ஓடி இருக்கிற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. முதிர்கன்னிகள் ஏராளமான பேர் 35 வயது 40 வயதை கடந்தும் மாப்பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. காரணம் என்ன? வரதட்சணை. ஒரு சம்பவத்தை சொன்னாங்கல்ல, செத்தா அதுல இருந்து இன்சூரன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காண்டி மரணத்திற்கே பெற்றோர்களை அழைத்து சென்றதும் இந்த வரதட்சணைங்கிற ஒரு கொடுமை. அதனால இந்த வரதட்சணைங்கிற இந்த கொடுமையில் இருந்து சமூகம் விடுபட வேண்டும். அடுத்தவர் காசு உங்களுக்கு ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தவருடைய உடை ஹராம். எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. இந்த காபத்துல்லா எப்படி புனிதமானதோ அதே மாதிரி இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் மாதத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த பகுதி எப்படி புனிதமானதோ, அதே மாதிரிதான் அடுத்தவர்களுடைய உடைமையும் உங்களுக்கு புனிதமானதுன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், அது புனிதம் என்பதற்காக. உம்ரா செய்கிறோம், புனிதம் என்பதற்காக. நோன்பு வைக்கிறோம், அது நன்மை தரும் என்பதற்காக. மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது என்பதற்காக தொழுகையை நிறைவேற்றுகிறோம். அந்த விஷயத்தை சொல்லி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், அடுத்தவருடைய உடைமை அவர்கள் அனுமதி இல்லாமல் பெறப்படுமையானால் அது ஹராம், தடுக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மானம், அதனுடைய உடைமைகள் ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலே வரதட்சணை இத்தோடு ஒழிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். வரதட்சணை திருமணங்கள் அழிக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் இத்தனை கருத்துக்களை என்ன செய்யறாங்க, நபி வழி அடிப்படையிலே, குர்ஆனுடைய செய்தியின் அடிப்படையிலே, உலகத்துல நடந்த சம்பவங்கள் சம்பந்தமான விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வு இத்துடன் நிறைவேறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வை நோக்கி நாம நகர்வோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி. நபி வழி திருமணத்திற்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படுத்துவது பெற்றோரா இளைஞர்களா என்கின்ற விவாதம் போய்கொண்டிருக்கிறது. ஏராளமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது திருமண நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெறுகிறது. திருமண நிகழ்வுகள் எப்படி நடத்தப்படுகிறது? இஸ்லாமியர்கள் நபி வழி பிரகாரம் திருமணம் நடத்துகிறார்களா? திருமண விஷயங்களிலே எவ்வாறு மார்க்கம் பேணுதல் நடைபெறுகிறது? திருமணத்திலே ஓதப்படக்கூடிய துஆக்கள் எப்படி இருக்கிறது? ஆலிம்கள் அவர்களுடைய பங்களிப்பு எந்த நிலையில் இருக்கிறது? திருமண நிகழ்வுகளில் நபி வழியை எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அதுபோல வலிமா விருந்து யார் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் சமூகம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறது என்பதை குறித்த விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். முக்கியமாக திருமணத்தன்று நடக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல வரக்கூடியது நிறைய விஷயங்கள் பிதுஅத்தான விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இமாம்கள் ஒரு பக்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணாக இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. பெற்றோர்கள் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. பெற்றோர்கள் எப்படிங்க அதுக்கு காரணமா இருப்பாங்க? இமாம்கள் கூட எல்லாம் சேர்ந்து இது மாதிரியான காரியங்களை செய்யறாங்கன்னு சொல்லி பெற்றோர் தரப்புல சொல்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இளைஞர்கள் தான் அதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். திருமணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் இளைஞர்களுக்கும் ஏராளமான சம்பந்தம் இருக்கிறது என்பது குறித்த விஷயங்களை சொல்ல இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு திருமணம் நடக்கிறாங்க, பத்திரிகைன்ற ஒரு பேரை கொண்டு வருவாங்க. அந்த பத்திரிகைக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. என்னன்னா, சுபமான முகூர்த்தம்ன்ற மாதிரி இவங்க ஒரு நிகழ்ச்சியை போட்டு இந்த ஆண்டில சுப நேரத்தில் என்று போட்டு எழுதக்கூடியதை பார்க்குறோம். அதுல சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில மாதங்களை வந்து புறக்கணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதத்துல திருமணமே பண்ணக்கூடாது, இந்த மாதத்துல நல்ல நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கு உதாரணமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு செய்கிறாங்க. ஷவ்வால் மாதத்தை வந்து பீடை மாதம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதத்தில் தான் என்னை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து கொண்டாங்க, அந்த மாதத்தில் தான் என்னுடன் உடலுறவு கொண்டாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆனா அந்த மாதத்தையே என்ன பண்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள்? ஏன் பெற்றோர்கள்னு சொல்றேன்னா, இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் ஆண்கள் பார்க்கறது இல்லை, இளைஞர்கள் பார்க்கறது இல்லை. பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்த்து இதை என்ன பண்றாங்க, இது போன்ற ஒரு விஷயத்தை புதுவிதமான ஒரு காரியத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதத்தையே ஒரு கெட்ட மாதம் கெட்ட நாள் என்று முடிவு செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு போறாங்க. அதாவது வந்து என் ஃபேமிலி, நான் வந்து தேனாசினா மானாமூனா என்ற ஃபேமிலின்னு காட்டுறதுக்காக வேண்டி என்று காட்டுற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்கள்ல தெருக்கள்ல பாத்தீங்கன்னா பேனர் வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பேனரை வச்சு இளைஞர் என்ன பண்ணுவான், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்ப கூட சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துல மேலே ஏறி நின்று நாங்க யார வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொல்லி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. பெற்றோர்கள்ல பாத்தீங்கன்னா 100ல் ஒருத்தர் ஏறி நின்று சொல்லக்கூடியதான் பாக்குறோம். இளைஞர் தெளிவா இருக்கிறான். இளைஞர் எப்படி இருக்கிறான்னா, தெளிவா இருக்கிற நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம்னு. ஆனா என்ன நடக்குன்னா, ஊர் பெருமையை காட்டுறதுக்காக வேண்டி பேனர்களை வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னா, இந்த குடும்பத்தை சார்ந்த இவர்களுடைய இல்ல திருமண விழா, அந்த ஒரு பேனர் அடிக்கிற காசு இருந்துச்சுன்னா 5 குமருக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடலாம். வைக்கிறத சொல்லல, அவ்வளவு பேனர் வைப்பாங்க. அதுவும் வீட்டு வாசல்ல பந்தல பாத்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க பந்தல் போடுறது, தோரணம் கட்டுறது, எல்லா வேலைகளும் நடக்கும். இதுல குறிப்பா வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பர திருமணம், ஆடம்பர திருமணத்துல உணவு, இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்றேன். அப்துல்லா என்பவர் அறிவிப்பு செய்யறாங்க, என் தந்தை ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த விருந்துக்கு நான் வந்து எல்லாரையும் அழைக்கும் போது அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைக்கிறோம். அவங்க வந்தாங்க. வந்து எங்க வீட்டை பார்த்த உடனே கேட்குறாங்க, என்ன அப்துல்லாவே, இந்த வீட்டுல பட்டாலான விஷயங்களை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா என்று
அவங்க கேட்கும்போது அப்துல்லாவுடைய தந்தை சொல்றாங்க, எங்களை விட பெண்கள் மிகைத்து விட்டார்கள். உடனே அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க அவங்க மிகத்திட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கல. இந்த வீட்டுல இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வீட்டுல நான் என்ன பண்ண மாட்டேன், உணவு சாப்பிட மாட்டேன், நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போறேன். இது சாதாரண ஒரு உணவு சாப்பிடுவதற்கு அழைத்த விஷயத்திலே இவ்வளவு கண்ணியமா பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு குடும்பமே நாசமாக போகக்கூடிய அளவிற்கு நடக்கக்கூடிய வரதட்சணை வாங்கி திருமணம் பண்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணிக்கும் ஒரு ஏழையா சேர்ந்த 2 பேருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த நேரத்தில் அந்த குடும்பத்துல ஒரு பெண் பிள்ளை பிறக்குது. பெண் பிள்ளை பிறந்த உடனே அந்த சகோதரன் என்ன பண்றான், அந்த குழந்தைய கூட போய் பார்க்க மாட்டேங்கிறான். குழந்தையை பார்க்காம அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அந்த பெண்மணி என்னென்னவோ சொல்லி பார்க்கிறா. கடைசி வரைக்கும் அந்த பெண்ணு அந்த குழந்தைய போய் பார்க்காமலே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றான்னா, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் இதை கொஞ்சின உடனே பார்த்த உடனே அந்த மனைவி உண்மையை நம்பி அவள் என்ன பண்ணிட்டு போறா, அந்த குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடத்தெருவுக்கு போறா. போய் கொஞ்ச நேரத்திலே அவருக்கு தகவல் வருது, உன்னுடைய குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. உடனே அவன் ஓடுறா, அந்த பெண்மணி ஓடுறா. ஓடி போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்ப அந்த இடத்துல விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த குழந்தையை செதித்தில் தூக்கி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்குது. இந்த குழந்தை யாரா செஞ்சது, என்னடா நடந்துச்சு, பிள்ளைய கடவுள்கிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போனோம் என்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தா அந்த ஆண்மகன், அதாவது இவளுடைய கணவர் அந்த பிள்ளையை பெற்ற தகப்பனார் செவுத்துல அடிச்சு அந்த குழந்தையை சாவடிச்சிருக்கிறான்னா, அதற்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய பதில், என்னுடைய ஏழை குடும்பத்துல பெண் பிள்ளையா பிறந்துருச்சு. அவன் சொன்ன காரணம், ஒரு பொம்பளை பிள்ளைய கொலை பண்றதுக்கு அவன் சொல்லக்கூடிய காரணம், என் குடும்பத்துல போய் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு, நாளைக்கு இதுக்கு திருமணம் பண்ணுவதற்கு என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை. அப்ப பொருளாதாரத்தை கொண்டு திருமணம் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கிறாங்கன்னா, இந்த பெற்றோர்களுடைய நிலை எத்தனை பேருடைய குடும்பத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இது அனைத்திற்கும் காரணம் பெற்றோர்களே என்று ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு காரணமா இருக்கிறாங்க. திருமண விஷயங்களை நீங்க பார்க்கலாம். என்னன்னா, பத்திரிகைன்னு ஒண்ணு அடிப்பாங்க. அந்த பத்திரிகையிலேயே அவங்களுடைய எவ்வளவு பெரிய பணக்காரங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பத்திரிகையை பரட்டி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பத்திரிக்கை. அந்த பத்திரிகையிலேயே ஒன்று கொடுக்கும் போதே நிறைய பொருட்களை எல்லாம் சேர்த்து கொடுக்கறது, ஸ்வீட் பாக்ஸோட சேர்த்து கொண்டு போய் கொடுக்கறது எல்லாம் இப்ப முஸ்லிம் சமுதாயத்திலையும் வந்துருச்சு. இஸ்லாமிய சமுதாயத்திலையும் இது மாதிரியான நிகழ்வுகள் பத்திரிகை கொடுத்து திருமணம் சேர்த்து அழைப்பு கொடுக்கறதுன்னு சொல்லி அதுக்கே மாச கணக்கில் போவாங்க. 2 மாசம் கடையை மூடிடுவாங்க. என்னப்பா அப்படின்னா, பத்திரிக்கை ஊரா பத்திரிக்கை கொடுவோம், எங்கெங்கெல்லாம் தேடி போய் கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரன் பந்தக்காரன் என்ன இவனுக்கு சம்பந்தமே இருக்காது. உங்க மச்சிக்கு மச்சி, மாமிக்கு மாமி, அண்ணனுக்கு அண்ணன், தம்பிக்கு தம்பின்னு சொல்லி அப்படியே போய் 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 பார்த்தா எல்லா இடத்துக்குமே கூடுவான். 5000 பேரை கூட்டிடுவான். என்ன அப்படி ஒரு பெரிய கொடுமை இந்த திருமணத்துல நடைபெறுகிறது. இதற்கும் காரணம் பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறான். முன்பாகவே அந்த குர்ஆனுடைய வசனத்தையும் சொல்லி காட்டப்பட்டது. லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா. இந்த நபி உங்களுக்கு சாதாரண முன்மாதிரி அல்ல, அழகிய முன்மாதிரி. எல்லா விஷயத்திலையும் அல்லாஹினுடைய தூதரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், தொழுகையில் அல்லாஹினுடைய முன்மாதிரி, எண்ணபிற இபாதத்து வணக்க வழிபாடுகள்ல எல்லாத்திலையுமே அல்லாஹினுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம். திருமணத்திற்கு மட்டும் ஏன் அல்லாஹினுடைய தூதரை முன்மாதிரியாக நம்ம சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? எந்த விஷயத்துல? திருமணத்துல எந்த விஷயத்துல? அல்லாஹினுடைய தூதர் சொல்றாங்க, எளிமையான திருமணத்தில் தான் அல்லாஹினுடைய பரக்கத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அல்லாஹினுடைய கிருபையை கொண்டு ஒரு காலம் இருந்துச்சு, வரதட்சணையினால நம்ம சமுதாயம் அழிந்து கொண்டு நம்மளுடைய பொருளாதாரங்கள் வீணடித்து கொண்டப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சி வந்து
இன்னைக்கு வரதட்சணை வாங்குறதுக்கு சொன்னாலே கூச்சப்படக்கூடிய நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை. இன்னைக்கு எப்படி சமுதாயம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆடம்பர திருமணத்தில் திளைக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த திருமணம் வந்துடுச்சுன்னு சொன்னா ஊரை கூட்டணும், இத்தனை பேருக்கு சோறு போடணும், இதெல்லாம் யார் செய்யணும்? பெண் வீட்டார் செய்யணும்னு இன்னைக்கு சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு கேவலத்தனமான ஒரு நிலைக்கு நம்ம சகோதரர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண் வீட்டார் செய்யக்கூடாதா? கண்டிப்பா எப்படி செய்யறதுக்கு அனுமதி இல்லையில. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலிமா விருந்து யார் கொடுக்கணும்? எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னா, ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் அவர் திருமணம் முடிச்சு வைக்கிறார். ஒரு பிள்ளைக்கும் அடுத்தது இன்னொரு பிள்ளைக்கும் அவர் திருமணம் முடிச்சு வைக்கிறார். வைக்கும் போது ஆடம்பரமாக அவர் திருமணம் செய்யறார். வரதட்சணை குடிக்கல, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. ஆனா அவருடைய திருமணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆடம்பரங்கள் இருந்தது. அப்ப அந்த பெண்மணி கேட்கிறாங்க, ஏன் அப்பா இவ்வளவு செலவு செஞ்சு ஏன் திருமணம் செய்றீங்க? உங்ககிட்ட அவ்வளவு பொருளாதாரம் இல்லையே, ஏற்கனவே நம்ம சிரமத்தில் இருக்கிறோமே, ஏன் இவ்வளவு நீங்க செலவு பண்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இது பெருமைக்கு, எல்லாருக்கும் தெரியணும்ல, ஒரு திருமணத்தை இந்த அளவுக்கு தான் செய்யணும் என்பதாக சொல்லி இந்த திருமணத்தை நடத்தியது அவர்தான். கடன் வாங்குறாரு, கடன்னா லேசாக இல்ல, வட்டிக்கு கடன் வாங்குறாரு. வட்டிக்கு கடன் வாங்கி அந்த 2 பெண்களுக்கும் திருமணம் முடிச்ச அவரு அந்த கடனை கட்ட முடியாமல், கடனை கொடுக்க முடியல, ஒரு நேரத்தில் எப்படிப்பட்ட நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் என்று சொன்னால், தன்னை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலை சென்று விடுகின்றது. அந்த இளைஞி சொன்னாங்க, ஏன் பாப்பா கடன் வாங்குறீங்க? பொருளாதாரம் கம்மியாக இருக்கக்கூடிய நிலையில எங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கலாமேன்னு சொல்லும் போது கூட இவரை அதை ஏத்துக்கல. இவரு தன்னுடைய இஷ்டப்படிதான், என்ன மிச்சனோ, பெரியவர்கள் முன்னாடி ஊரு மிச்சனோ, எனக்கு அவர்களுடைய நிலையில கௌரவம் குறைந்து விடக் கூடாது என்பதற்காக இவர் திருமணம் முடிச்சாரு. கடைசியில இறுதியில் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போய்விட்டார். இது யாருடைய இது என்ன இதுதான் இஸ்லாம் சொல்லுதா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எந்த ஒரு அழகிய எளிமையான திருமணத்தை செய்யணும், ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்திருக்க கூடியது நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஆடம்பரம் என்ற பெயரில் செலவுகளை செஞ்சு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமான காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் நம்மளது. மிக பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கின்றனர். பெற்றோர்கள் இந்த ஆடம்பர திருமணத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை பாருங்க. திருமணங்கள் நடத்தப்படுவது வந்து இலகுவாக நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஊர் பெருமைக்காக எல்லாரும் அந்த பாத்தீங்கன்னா திருமணத்துல தான் அந்த பெருமையை காட்டுவாங்க. பேனர் வச்சு, ஊரெல்லாம் பேனர் வச்சு, மணமக்கள் எல்லாம் இப்போ முஸ்லீம்கள் சமுதாயத்திலையும் வந்துருச்சு. அதில் ஒரு நண்பர்களுடைய போட்டோக்கள்லாம் போட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடியே கணவன் மனைவி மாதிரி அவங்க இணைந்து இருக்கிற மாதிரியான போட்டோக்கள்லாம் போட்டு ரொம்ப கொடுமையான சம்பவங்கள்லாம் நடக்கிறது. அதில் ரொம்ப கொடுமையான அந்த பைக் சம்பவம்லாம் என்னமோ பைக்கில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், மண்டபத்துக்குள்ள வந்து சல்லுன்னு வந்து சுத்திக்கிட்டு வந்து நின்றுட்டு என்னமோ உலக சாதனை பண்ண மாதிரி, கல்யாணம் தானையா பண்ண, கல்யாணம் பண்ணதுக்கு ஐயா இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ற அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திருமணத்தை ஆடம்பரமாக செய்யற விஷயங்கள் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து யாரு? நீங்க வந்து 19 கிட்ஸா இல்லது 2K கிட்ஸா? 18 கிட்ஸ். ஆக முதல்ல நான் கிட்ஸ். சரி, 19 கிட்ஸ். 19 கிட்ஸ். இப்போ எதிரணியில இருக்காங்களே, இல்லங்க 18ஆ? அப்படியா? 18 எந்த வருஷம் வரும்? 1980 18சா? ஜி நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப நாங்க 17 கிட்ஸ். நாங்க 16 கிட்ஸ். 16. ஓகேவா? இப்போ எதிரணியில இருக்காங்களே, அவங்க வந்து மாணவர்கள் இளைஞர்கள் தான் பேசக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா? அந்த அணியில பாருங்க, ஒரு 5 பேர் தான் இளைஞர் இருக்கிறாங்க. 5 பேர் தான் இளைஞர். ஆமா, குறைஞ்சது 5 பேர் தான் இளைஞர். 19 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் இல்ல, அங்க 19 கிட்ஸ் தான் இருக்கிறாங்க.
சரி, என்ன அப்படியே தெரியுது, எங்களுக்கு அப்படி தெரியலையே. இங்க பாருங்க, நீங்க பாருங்க, கீழ் வரிசையில பாருங்க, அந்த மேல் வரிசையில பாருங்க. இது பாத்தீங்களா? அதான் சொல்ல வரேன். சட்டை பாத்தீங்களா? இத பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? இத பாருங்க. இத பார்த்த பிறகு இந்த மனுஷனை வந்து நீங்க எல்லாமே எப்படி வந்து சொன்னா, அவங்க பெற்றோர்களால் பார்த்து திருமணம் செய்து ஆடம்பர திருமணம் வரதட்சணை திருமணம் செய்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா எங்க பக்கத்துல பாருங்க, ஒரு 5 பேர் தான் வயசானவங்க இருக்கிறோம். என்ன 16 கிட்ட 17 கிட்ஸ் இருக்கிறோம். எல்லாம் 2K கிட்ஸ் தான் இருக்கு. நீங்க வந்து வயசான ஆளா இளைஞரா? இப்ப நாங்க வந்து வயசான ஆளு தான். நாங்க இல்ல, நீங்க. நான் தான். அது நாங்க என்ன எங்க அணியில பாருங்க எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்க. அவங்க வந்து எப்படி பேசலாம், இளைஞர்கள் தான் பேசலாம். அவங்க இப்ப எங்க அணி பேசலாம், இளைஞர் பேசலாம், அவங்க பேசக்கூடாது. சரி, அப்ப நீங்க பேசுங்க. அப்போ பேசல பாருங்க. இதுல இன்னொன்னு, எங்க அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய விருந்தினர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்களும் கூட கிட்டத்தட்ட 16, 19, 17 கிட்ஸ். அதை விட்டுருங்க. என்ன என்ன மாத்திரை 5 மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள், ஆடம்பர திருமணங்கள் எப்படி நடக்குன்னு சொன்னா, சகோதரர் சொன்னார் பத்திரிகை அடிப்பதிலிருந்து ஆடம்பரம் தான். அதில் நீங்க நடுவர் சொல்லும்போது கூட ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. என்ன பாயிண்ட் சொன்னா, இந்த பத்திரிகை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு பாருங்க, அது நம்ம நேரடியாக சில செய்திகளை, சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம். எந்த அளவுக்கு மனது வேதனை அடையக்கூடிய அளவுக்கு. சில பேர்லாம் வந்து கணவன் மனைவி இருவரும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், சுகர் இருக்குது, மற்ற நோய்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட எல்லா உறவினர்களையும் அழைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, வண்டியை எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுல இறந்தவங்க இருக்காங்க. அதான் சொல்ல வரேன். அதுல வந்து என்ன, அழைக்க போய் இறந்தவங்க ஒரு சகோதரர் என்ன செஞ்சான்னு சொன்னா, தன்னுடைய மகள் திருமணத்திற்காக அவர் வந்து பத்திரிகை வைக்க ஊர் ஊரா போறாரு. அவர் நம்ம உறவினர்களாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வரும்போது சொல்றோம், ஏங்க பத்திரிகை வைக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு அழைகிறீங்க, ஒரு போன்ல சொன்னா கூட போதும், நாங்க வரமாட்டோம், அது வேற விஷயம், இருந்தாலும் நீங்க ஒரு போன்ல தகவல் சொல்லலாமே. இப்படி சொல்லிட்டு அந்த திருமணம் முடிந்த ஒரு வாரத்திலே அந்த பெண்ணுடைய தந்தை இறந்து விட்டார். இந்த அலைச்சல்னால, அந்த அலைச்சல்னால அவருடைய எவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய பாதிப்பு அதனால ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போ சில இடத்துல வந்து நேர்ல வந்து அழைச்சாதான் நான் வருவேன், அப்படிலாம் சம்பவம் நடக்கும். அதுவும் அவன் காரணமா சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க ஜி, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நேர்ல வந்து அழைச்சாதான் வருவோம். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகை கூட ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் இல்ல, சில ஊர்களில் பாத்தீங்கன்னா பக்கெட்டு, ட்ரெஸ், தட்டு, அதுல வெத்தலை பாக்கு, இதெல்லாம் வச்சு வேற அழைக்கணும். அப்படி அழைச்சாதான் அவங்க திருமணத்துக்கு வருவாங்க. அதுதான் அந்த பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் வருவீங்களோ, அந்த மாதிரி அது அப்படியே இருக்குது. ஆமா, அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எளிமையான திருமணம் பரக்கத்துடைய திருமணம். அவங்க அதை வாழ்ந்து காட்டும் சென்றார்கள். அதுபோன்று இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த திருமணங்கள்ல இந்த பூமாலை போடுறது ஒன்று இருக்கு பாருங்க, சேரா போடுறது. சேரா போட்டு உட்கார வைக்கும் போது நீங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேரா போட்டு உட்கார வைப்பாங்க. சேரான்னு சொன்னா உடம்பு முழுவதும் மேல இருந்து கீழே வரைக்கும். அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதுவாங்க. அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதி அந்த இமாம் தான் எடுத்து என்ன செய்வாரு, தலையில இருந்து கால் வரைக்கும் போடுவாரு. மாப்பிள்ளையை மாத்தினா கூட தெரியாது. எப்படி அங்க மாப்பிள்ளை மாறி போனாலும் தெரியாது, பொண்ணு மாறி போனாலும் தெரியாது. இதை விட கொடுமை என்ன செய்யணுமா, அந்த சேரா போட்டு நிக்காலாம் முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. சில ஊர்களில் பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் சொன்னா, வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது வீட்டுக்கு அந்த வாசலுக்கு எதிர்க்க ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க, பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடி எதுக்குன்னு சொன்னா, முதலா வந்து பொண்ணை மாப்பிள்ளை, பொண்ணு மாப்பிள்ளையும், பொண்ணை மாப்பிள்ளை, மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பதற்கு அந்த கண்ணாடியில தான் பார்க்கணுமா. அதுக்கு முன்னாடி பார்க்க கூடாதான், அந்த கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியில பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போற செயல்கள் எல்லாம் இருக்குது. இப்படி இதெல்லாம் செய்யறது வந்து அந்த மணமகன் மேல மாலையை போட்டாலும் போடுறது யாரு, பெற்றோர்கள் தான். அது பெற்றோர்கள் தான். அதுல சில பெற்றோர்கள் என்ன தெரியுமா, மாப்பிள்ளை வேணான்னு சொல்லுவாரு. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் போட மாட்டேன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய தாயார் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய கனவு என்னுடைய மகன் மருமகனுக்கு நான் பூ போட்டு பார்க்கணும், சேரா போட்டு பார்க்கணும், என்னுடைய பொண்ணுக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி போட்ட நிகழ்வுகள் பெரிய கொடுமை நடக்கும். அதுல இன்னும் சொல்ல போனால் நல்லா கரெக்டா நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா அவங்களே சொல்லி முடிச்சிருவாங்க போல தெரியுது.
கொடுமையில கொடுமை என்னன்னா, அந்த பூவை போட்டு வச்சு அந்த பூவை தொங்க போட்டு வச்சிருப்பாங்க. அது அழுகி, அது கருகி, பூவை மிதிக்க கூடாது. அதை ஆணில மாட்டி வச்சிருக்கணும். ஆணில மாட்டி வச்சு வெள்ள அடிச்சு அதை எடுத்துட்டு போய் போட்டு திரும்ப வெள்ள அடிச்சு இப்படின்னு பல விஷயங்களை செய்யறதெல்லாம் யாரு? பெற்றோர்கள் தான். அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, சொல்றாங்க. சரி, அடுத்து மனிதர்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே இங்கே நாம் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் இந்த நவீன உலகத்தில் மனிதர்கள் நவீன கண்டுபிடிப்புகளில் முன்னேறிவிட்டான் என்று பெரிய அளவில் பேசக்கூடிய இந்த மனிதன் திருமண நேரத்திலே அந்த நவீன கண்டுபிடிப்புகள் திருமணத்தை வைத்து தன்னுடைய செல்வாக்கை காட்டக்கூடிய இடமாக முஸ்லீம் அல்லாத மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இன்னைக்கு எல்லாத்துலேயுமே கல்வி அறிவு அதிகமாயிடுச்சின்னு மனிதன் சொல்கிறான். ஆனால் மாற்று மத சகோதரர்கள் திருமணத்தில் தன்னுடைய அந்தஸ்து தன்னுடைய செல்வாக்கை காட்டக்கூடிய ஒரு இடமாக திருமணத்தை பயன்படுத்துகிறார்கள். அவங்க திருமணத்தை அப்படி பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு என்ன கட்டளை? அல்லாஹ் என்ன ஒரு முஸ்லீம்ட்டு, அல்லாஹ்வை நம்புற ஒரு முஸ்லீம்ட்டு அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஃபஇம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வந்ததோ அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபமன் தபிய ஹுதாயா, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்தனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த வசனம் யாருக்கு? நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தானே. நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றவர்களை பார்த்து திருமணத்தை தன்னுடைய செல்வாக்கை காட்டுகின்ற ஒரு இடமாக மாற்றலாமா? இன்னைக்கு மாற்றப்படுது. இதுக்கு என்னென்னமோ செய்திகள் நம்முடைய சகோதரர்கள் சொன்னாங்க. ஆடம்பரம் திருமணம் சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டது. இதில் நாம கவனிக்க வேண்டியது, சமீபத்தில் ஒரு சகோதரர் தன்னுடைய பொண்ணுக்கு திருமணம் செய்யறாரு. அந்த திருமணத்தில் அந்த சகோதரர் வட்டிக்கு திருமணம் வாங்குறாரு. ஒரு முஸ்லீம் வட்டி என்ற ஒரு பெரும்பாவத்தில் விழுறதுக்கு இந்த ஆடம்பர திருமணம் மிக முக்கியமான இடத்துல இருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னா, பணம் இல்ல. ஊரகத்துல யார் இன்னைக்கு ஆடம்பர திருமணம் சம்பந்தமாக எத்தனை செய்திகள் பேசப்பட்டாலும் உலகத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களில் ஆடம்பரத்தோடு தான் இருக்கிறது. வேற வழி இல்ல. நமக்கு தெரிஞ்ச சகோதரர் வட்டியில போய் விழுறாரு. வட்டின்றது அல்லாஹ்வுடைய பார்வையில சாதாரண பாவமா? அல்லாஹ் போருக்கு கூப்பிடுறான். உங்களில் யார் வட்டி வாங்குகிறீர்களோ அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போருக்கு நீங்கள் தயாராகுங்கள். அல்லாஹ் சொல்லதானே செய்யறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய செல்வாக்கை காட்ட வேண்டும். நம்ம கிட்ட காசு இல்லாவிட்டாலும் அதை வட்டிக்கு வாங்கி நிரந்தர நரகத்தை பெற்று தரும் வட்டியை வாங்கியாவது செல்வாக்கு காட்டணும். இதை யார் செய்யறா? நேர்வழி யாருக்கு அல்லாஹ் தந்தேன்னு செய்ய சொல்றானோ அவங்க செய்யறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதை எப்படி தடுக்கிறது? தடுக்கிற இடத்துல யார் இருக்கா? முக்கியமான இடத்திலே ஜும்மா மேடைகள் இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமிழகத்திலே தௌஹீத் மக்களுக்கு திருமணம் சம்பந்தமான விழிப்புணர்வு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்முடைய பிரச்சாரங்கள். இதே மாதிரி பிரச்சாரங்கள் மற்ற முஸ்லீம் சகோதரர்களுடைய பள்ளிவாசல்கள் நடத்தப்படுதா? அவங்க எல்லாம் இதுக்கு பொறுப்பாளி தானே. வரதட்சணை திருமணமாக இருக்கட்டும், ஆடம்பர திருமணமாக இருக்கட்டும், மார்க்கத்தை படித்த மார்க்க குருமார்கள் உட்கார்ந்து தான் அந்த திருமணத்தை நடத்துறாங்க. நாளைக்கு அல்லாஹ் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமென்றே அந்த இளைஞரை அந்த பெற்றோரை மட்டும் பிடிப்பானா? இந்த நிகழ்ச்சி வாயிலாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு நாம தெளிவா சொல்றோம், நாளைக்கு அல்லாஹ்ட்ட நாம தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த அல்லது தௌஹீத்வாதிகள் ஏகத்துவத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்து இந்த அனாச்சாரங்களில் இருந்து விளங்குறவங்க ஒரு பக்கம், அது இல்லாமல் மார்க்கத்தை தெரிந்து ஃபமன் தபிய உதாயா, நேர்வழி எதுன்னு தெரிந்தும் மனம் முரண்டாக ஆடம்பர திருமணங்களில் மண்டப திருமணங்களில் கலந்து கொள்ளும் மத குருமார்கள் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அல்லாஹ்ட்ட நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சமீபத்தில் சகோதரர் சொன்னாரு, கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடக்குது. கள்ளக்குறிச்சியில் அப்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, முஸ்லிம் சகோதரி, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை என்னன்றதுக்கு வெக்கி தலைகுனியும் அளவிற்கு இந்த ஒரே ஒரு சம்பவம் போதுமானது. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? தஸ்தகீர் என்று சொல்லக்கூடிய ஒருவனை காதலிக்கிறாங்க. 2 பேர் காதலிச்சது அது 2வது செய்தி. இது திருமணம்னு வரும்போது அதில் எல்லா வரம்புகள், எது எல்லாம் மார்க்கத்தின் வரம்புகளோ எல்லாம் மீறப்பட்டது. அப்படி மீறி அந்த வரம்புகள் கடைசியில என்ன நிலை தெரியுமா? அந்த பெண்மணி ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தெடுக்கிறான். அவனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கம் இல்ல பாருங்க. அவனே சொல்றான், பொம்பளை பிள்ளைய பெத்துட்டியா, நீயே அவன் கையால கொன்று. அந்த அம்மா என்ன செய்யுது? பெத்த பிள்ளைய கொல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது, வேற வழி இல்லாம தற்கொலை Facebookல
லைவ் போட்டுட்டு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முக்கிய ஒரு சம்பவம் இருக்கு. இதெல்லாம் கருத்திலே கொண்டு முக்கியமாக இந்த ஜும்மா மேடைகளில் இதனுடைய அனாச்சாரங்கள் பேசப்பட வேண்டும். இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் குறைவான நேரம் என்பதால் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா மேடைகள்ல பயன்படுத்தி சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமையான விஷயங்களை தடுப்பது என்பதும் கடமைதான். வெறும் பிள்ளைகள் பெற்றோர்கள் மாத்திரம் இல்லாமல் இமாம்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு தற்கொலைங்கிற முடிவுக்கு போறதுக்கு காரணமே இந்த சமூகத்தினுடைய இமாம்கள் சொல்லாத ஒரு காரணமும் அதில் அடங்கி இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. வட்டியில் போய் விழுந்திருக்கிறார்கள். இந்த வட்டியும் அது மிகப்பெரிய கொடுமை என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.